நண்பர்களே, நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதல்வருடைய நம்முடைய விவசாயிகளுடைய நகைக்கடன் பற்றி இன்னும் அறிவிப்புகள் சரியான முறை இந்த தமிழக அரசு அறிவிக்கப்படவில்லை என்று தகவல் தெரிகிறது. நம்முடைய தமிழக விவசாயிகளுக்காக நீர் பிரச்சனைகளும் இப்போ கர்நாடகா மேததாகு அணை என்று கட்டப்பட இருப்பதாக பூமி பூஜைகள் போடப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதையும் நம் தமிழக அரசு தடுத்து நிறுத்தாமலும் பார்த்து கொண்டிருப்பது மிக ஒரு கவனக்குறைவால் இந்த விவசாயிகளுடைய நாட்டினுடைய முதுகெலும்பு என்பது நம்முடைய விவசாயிகளுடைய பிரச்சனையை தீர்வு காணும் என்பது ஒரு தமிழக முதல்வர் ஒரு மத்திய அரசோ இது நடவடிக்கை எடுக்கவில்லாவிட்டால் நம் நாட்டினுடைய பொருட்கள் எல்லாமே நம்முடைய கர்நாடக அரசுக்கோ போகுவதெல்லாம் தடுத்து நிறுத்தப்பட்டு இந்த மேதராகு அணைகள் கட்டுவதை தடுக்கப்பட்டால்தான் நம்முடைய விவசாயிகளுடைய பிரச்சனைகளை ஒரு தீர்வு காண முடியும். ஏன்னா நம்முடைய விவசாயிகளுடைய உணவுப் பொருட்கள் வழங்கக்கூடியது முக்கியத்துவமாக நம்முடைய நீர் தான் முக்கியம் என்பது சொல்லப்படுகிறது. அப்போ நீர் இங்கே வரும் விவசாயிகளுடைய நீர் பற்றாக்குறைகள் அங்கு அணைகள் கட்டப்பட்டால் மிக பிரச்சனையாகத்தான் இருக்கும் என்று பற்றாக்குறையாகிடும். நம்ம விவசாயிகளுடைய பொருட்கள் எல்லாமே உணவு பற்றாக்குறைகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அதுபோல் இப்போ நம்முடைய தமிழக அரசு இன்னும் ஒரு சில மாதங்களாகவும் இந்த நகைக்கடன் பிரச்சனைகள் பயிர்க்கடனாக முழுமையாக தள்ளுபடி செய்யப்படுகிறோம் என்ற அறிவிப்புகள் ஒன்று தான் சொல்லப்பட்டிருக்கு. அதனுடைய கணக்கு பட்டியல் எடுக்கப்படுவதாக தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. மற்றும் நகைக்கடன் பற்றி சம்மந்தப்பட்ட நகைக்கடன் ஒரு விவசாயி ஒரு 50,000 கடன் வாங்கியிருக்கார் என்றால் அந்த ஒரு வருடம் ஆகிவிட்டால் அந்த 50,000 திரும்ப கட்டி வட்டியை திரும்ப கட்டவில்லை என்றால் வட்டி கடனாக மாற்றப்பட்டது. அப்போ அந்த 50,000 கட்டப்பட்ட வட்டி கடன் இருக்கும் பொழுது அந்த வட்டிக்கடன் நகைக்கடன் வட்டி கடனாக மாறுகிறது. அப்போ மாதம் வட்டி கட்டுகிறது, வருஷத்துக்கும் மொத்த வட்டி மட்டும் கட்டிக்கிட்டு வர்றாரு. அந்த ஒரு வருஷம் ஆகி அந்த ஒரு வருஷம் 5 மாதத்துக்கு மேலே கூட ஆகி ஒரு சில விவசாயிகள் வட்டி கூட கட்ட முடியாத சூழல் கூட ஏற்படும் பொழுது இந்த விவசாயிகளுடைய கடன் பிரச்சனை நகைக்கடனை தள்ளுபடி செய்ய முடியாமல் இருக்கிறது. ஏன் பயிர்க்கடன் மட்டும் அவருடைய பணம் 1,00,000 2,00,000 வாங்கியிருக்காரு கடன் என்றால் 50,000 வாங்கப்பட்டதை அதை கட்டி மாற்றி வைக்கப்பட்டால் அது பயிர்க்கடனில் வட்டி இல்லாத கடனாக இருக்கும். அவர் கட்ட முடியவில்லை என்றால் அது வட்டி கடனாக வைக்கப்பட்டிருக்கு, நகைக்கடனாகத்தான் இன்று இருக்கிறது. அவர் வட்டி கட்ட ஒரு வருஷம் ஒரு 5 மாதங்கள் இப்படியெல்லாம் சில விவசாயிகள் கட்ட முடியாத சூழ்நிலைகள் இருக்கும் பொழுது அதை தமிழக அரசு நகைக்கடன் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று நான் விவசாயிகளுடைய ஒரு கோரிக்கையாக வைக்கப்படுகிறேன். இந்துஸ்தான் கலர்ஸ் பத்திரிகை ரிப்போர்ட்டர் முருகேசன் அவர்கள். நம்முடைய விவசாயம் காப்போம் பசுமை புரட்சி சமூக சேவை ஆன்மீக இயக்கம் தமிழ்நாடு இந்தியா என்ற அமைப்பின் சார்பாக இந்த மேததாகு கர்நாடகாவில் கட்டப்படும் இதை தடுத்து நிறுத்த தமிழக அரசு மத்திய அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். அனைத்து விவசாயிகள் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். தமிழக அரசு என்ன செய்து கொண்டிருக்குது, மத்திய அரசு என்ன செய்து கொண்டிருக்குது என்ற கேள்விகள் வைக்கப்படவில்லை. அதை தடுத்து நிறுத்துவதற்கு கர்நாடகா முதல்வரிடம் மற்றும் மத்திய அரசுகள் இது பரிந்துரை செய்யப்பட்டு இதை சரி செய்யப்பட வேண்டும் என்பது ஒரு வேண்டுகோள் வைக்கப்படுகிறது. நன்றி, வணக்கம் ஐயா. திருச்சிற்றம்பலம்.